ஹலோ கைஸ், வெல்கம் டு க்ளோ டேஸ் வித் அபி. இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் கம்பேரிசன் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் டைப் வந்து நார்மல், சம்டைம்ஸ் ட்ரை ஆகும். தட் இஸ் டியூரிங் மான்சூன் கிளைமேட். இப்போ வந்து வின்டர் சீசன்றதால அந்த சீசனில் வந்து ட்ரை ஆகும். மேஜராக என்னோடய லிப்ஸ் தான் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ நான் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். டேரெக்டாக சீரம் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஆயிலி ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ தட் என்னோடய சன்ஸ்க்ரீன் எல்லாமே நான் யூஸ் பண்ணும்போது அந்த சன்ஸ்க்ரீனில் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் இருக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன் இல்லையா, பட் அது வந்து இதிலே ஆட் ஆகியிருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் க்ரீம் மாதிரி இருக்கும். அது எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து வாட்டரியாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபார்மேட்டாக இருக்குது. அந்த சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு நல்லாவே சூட் ஆகுது. நான் இன்னும் நிறையா வேரியண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எதெல்லாம் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே வந்து அந்த PA++++ 50+ இருக்கிற சன்ஸ்க்ரீன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து சன்ஸ்க்ரீன்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓவர் ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டோன்னா ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிரேட் சன் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதா ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஸோ நான் இன்றைக்கி கம்பேர் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து டாக்டர் ஷீட்லேருந்து செராமைட் அண்ட் விட்டமின் சி இந்த சன்ஸ்க்ரீனும், அதுக்கப்புறம் டாட் அண்ட் கீலேருந்து வாட்டர்மெலான் வேரியன்ட் சன்ஸ்க்ரீனும். ஆக்சுவலாக ஒரு டாக்டர் கீழே வாட்டர்மெலான் வேரியன்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு லைட்டு க்ரீம் மாதிரி இருந்துச்சு. நல்லா அப்ளை பண்ணக்குள்ளே என்னோடய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு. நான் ஹெவியான ஃபேஸ் வாஷ் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, இதுவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து ரைட் சைட் ஆஃப் த ஸ்கின்ல போட்டுக்கிறேன். அப்புறம் டாக்டர் ஷீட் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்கின்ல போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதோட டெக்ஸ்சர் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் கர்ட் மாதிரி இருக்குது. ஒயிட் காஸ்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு மினிமலாக தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கு. இதோட ஃபீலே நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது, கூலிங் எஃபெக்டாக இருக்குது. அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்குள்ளேயே எனக்கு அதே மாதிரி கன்சர்ன் தான் இருந்துச்சு. அதே மாதிரியே இருக்குது. வாவ், சூப்பர், நைஸ். இது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் தான். நான் வந்து ரொம்ப நாளாகவே இதை வந்து யூஸ் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதோட டீட்டெயில் ரிவ்யூ மாதிரி போடுறேன். இது எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சு, இதோட சன் ப்ரொடெக்ஷன் என்ன, இதை இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதால் எனக்கு எதனா ஸ்கின் கன்சர்ன் இருந்திருக்கா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு நான் டீட்டெயில்டான இதோட ரிவ்யூ வந்து தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். கம்பேர் டு டாட் அண்ட் கீ, டாக்டர் ஷீட்டில் வந்து கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் இருக்குது அண்ட் ஆயிலி ஃபீலாக இருக்குது அப்ளை பண்ண உடனே. பார்த்தீங்களா, இப்போ அப்ளை பண்ணி 1 minute தான் டிஃப்ரென்ஸ். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் ஒரு மாதிரி எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு 5 minutes கழித்து அது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். மீன்வைல் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டர்மெலனில் வந்து ஹைலூரானிக் ஆசிட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க, டேரெக்டாக சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். ஏன்னா ஹைலூரானிக் ஆசிட் போட்டிருக்காங்க. எனிவே ஹைட்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மாய்ஸ்சரைசருக்கு பதில் நீங்கள் யூஸ் பண்ணுறதால இது பெட்டர் ஆப்ஷன். இப்போது ஆக்சுவலி பை ஒன் கெட் ஒன் சேல் போயிட்டுருக்கு டாட் அண்ட் கீழே. ஸோ இந்த டைமில் வேணால் ப்ரிஃபர் பண்ணுங்கள். முதல்ல வந்து நான் ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன், டாட் அண்ட் கீ. என் ஃப்ரெண்டுது வந்து 1 time யூஸ் பண்ணேன். அப்போ அந்த அளவுக்கு நல்ல
பிளெண்ட் ஆகலை, ஒரு மாதிரி அப்படியே திட்டு இருந்துச்சு. ஐ திங்க் இப்போ ஃபார்முலா வந்து கொஞ்சம் ரீமாலியூல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் பெட்டர் அவுட்புட் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து மேஜராக இதில் வந்து ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். பட் இதில் வந்து விட்டமின் சி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் பெட்டர் ஆப்ஷன் தான். எனக்கு ஆல்ரெடி இது ரொம்பவே லைக் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது ரெண்டுத்தில் எது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலாக ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. நான் வந்து இது ரெண்டுத்தில் எனக்கு எது பெஸ்ட்டு, நான் எது ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அகெயின் டாக்டர் ஷீத் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் தான். நான் ஏன்னு சொல்லிடுறேன். இது நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இது வந்து ஒரு சம்மர் டேஸில் ஓகே, இது வின்டர் டேஸ்க்கு இது ஓகே. ஏன்னா வின்டர் டேஸில் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, கொஞ்சம் ஷைனி லுக் இருக்குது, ஒரு மாதிரி மேக்கப் போட்ட மாதிரி ஃபினிஷ் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் எதுவுமே வந்து மேக்கப் பர்சன் கிடையாது, நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ ஒரு க்ளோவாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து சம்மரில் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் பார்க்கறதுக்கே ஒரு ஆயிலி ஃபீல் இருக்குதான். ஸோ மேபி வந்து ஆயில் அந்த வேர்க்கிறது கூட அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபீல். ஏன்னா ஒரு ஸ்கின் மேலே ஒரு லேயர் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இது போடக்குள்ள. அதுதான் அந்த ஷைனி லுக், ஓகேவா. பட் இது போடும்போது அந்த மாதிரி எதுவுமே இருக்குது, லைட்டாக ஒரு இது இருக்குது, ஷிமரி லுக்கு. பட் இந்த அளவுக்கு இது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு சம்மர் டைமில் ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே வந்து அந்த ப்ளூ வேரியண்ட் வந்து எனக்கு ஒரு அந்த ப்ளூ வேரியண்ட் மேலே எனக்கு ஒரு கண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து நான் ப்ளூ வேரியண்ட்டில் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாய்ஸ்சரைசரோட நான் ஒரு பிக் ஃபேன். அந்த செரமைட் மாய்ஸ்சரைசர் டாட் அண்ட் கீழே அதோட பெரிய ஃபேன் நான். அது காலி ஆகிறதுக்கு முன்னாடியே பெருசாக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். அதனால் ப்ளூ வேரியண்ட்டை ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் மேபி இது காலியான உடனே டாக்டர் ஷீத் முடிஞ்ச உடனே நான் டாட் அண்ட் கீ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம், மேபி அதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் ஆஃபர் வந்துச்சுன்னா பார்க்கலாம். நான் எப்பயுமே வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன்னா சன்ஸ்க்ரீன் மேஜராக. ஏன்னா சன்ஸ்க்ரீன் வந்து இது வந்து 699, ஓகேவா. 80 கிராம் இது 699 போது அவ்வளோ போட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கிட்டா இப்போ வந்து மந்த்லி பட்ஜெட்டே 1000 அப்படின்ற மாதிரி தான் வச்சுப்பேன் ஸ்கின் கேருக்கு. அதுக்குள்ளே எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்குற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. ஸோ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் மேஜராக வந்து 500 600 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பை ஒன் கெட் ஒனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ப்ராடக்ட் வரும். நான் 750 நினைக்கிறேன், சம்திங் 700 நினைக்கிறேன். அதில் இது வாங்கினேன். அப்புறம் பை ஒன் கெட் ஒனில் வாங்கினதால ஒரு சன்ஸ்க்ரீன் எனக்கு 350 வந்துடும். ஸோ ஒரு மந்த்துக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா 350 தான். மீதி வந்து இந்த எனக்கு வந்து 350 போயிடுச்சுன்னா 650 கிட்டே இருக்குது. அந்த 650லே நான் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கன்சல்ட் பண்ணிடுவேன். நீங்களும் வந்து பை ஒன் கெட் ஒன் போகக்குள்ளே வாங்குங்க, வெயிட் பண்ணி. ஸோ இது ரெண்டுமே நல்ல ப்ரொடெக்ஷன் தருது, நல்ல அப்ளிகேஷனும் ஈஸியாக இருக்குது, ஒயிட் காஸ்ட்லாம் எதுவும் இல்லை, பில்லிங்லாம் எந்த எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ பட் இது வந்து நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு தான் ரெக்கமெண்டட்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த லைட் வெயிட்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு சம்மருக்கு நல்லாவே வரும் சன்ஸ்க்ரீன்னு சொல்ல வரேன். பட் என்னோடய ஃபேவரட் அட் த எண்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான், டாக்டர் ஷீத்தோட விட்டமின் சி செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். இதுதான் இது ரெண்டுத்தில் வின்னர் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.